பீஃப் தடை பண்ணது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? தப்புமா அது. இது பல வருஷமா இருக்குது. நாங்க சாப்பிடுறது ஆயிட்டோம். அதை தடை பண்ணா எப்படி? தப்பு. நாங்க மாட்டுக்கறி சாப்பிடுவோம். அவர் என்னதான் மோடியார் தடை போட்டாலும் நாங்க மாட்டுக்கறி சாப்பிடுவோம். தப்பு தான் சொன்னோம். ஏன் எல்லாருமே சாப்பிடுறாங்க, ஏன் தடை பண்ணணும்? இதை தப்பு. நாங்க அதுதானே விரும்பி சாப்பிடுவோம். கடையிலன்னா எப்படி? மோடிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. மோடி துள்ளனா எங்களை சாப்பிடுவானா என்ன அர்த்தம்? ஓனா அவரையும் நாங்க ஆக்கி போறோம் சாப்பிட சொல்லு. அப்படி பிபி இல்லைன்றாங்க, எல்லா கடையும் மூட சொல்லுங்க. அப்படிதான் நாங்க இதா இருக்கோம். அப்படியே ஒரு கடை மூட்டாங்கன்னா அப்ப மிச்ச கடை என்ன பண்ணுவாங்க? எல்லா கடையும் மூடணும். கோழி கடை, ஆட்டு கடை எதுவுமே மாட்டோம். அதுவும் மாடு தானே, ஆடு தானே, வெட்ட வேணாம். இது தப்பு தான். இது என்னத்துக்கு சொன்னாரு? அது என்னத்துக்கு மாட்டு கறி துண்ணக்கூடாது? அப்ப கோழி கறி, பனி கறி, அந்த கறி எல்லாம் துண்ணா நோவு போயிடுமா? இந்த கறி துண்ணாதான் புள்ளிங்களுக்கு எந்த நோவும் வராது. அது தவறான விஷயம். எனக்கு நான் பீப் சாப்பிட்டா நான் உயிரே வாழ முடியும். என்னால ஏன்னா ஏழைகளின் இறைச்சி மாட்டின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. எனக்கு அம்மால இருந்து அப்பால இருந்து தாத்தா பாட்டி எல்லாருமே காலங்காலமா அந்த பீப் சாப்பிட்டு தான் பழக்கம். ஆமா, நாங்க பரம்பரை இந்த கறியை நாங்க சாப்பிட்டு இருக்கோம். இப்ப இடையில இது நீ சாப்பிட கூடாதுன்னா எங்க ஆட்டுக்கறி விற்கிற வேலை எவ்வளவு விக்குது. நாங்க எங்களால அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. எங்களுக்கு அதுதான் தேவை. நாங்க அதுதான் சாப்பிடுவோம். பீஃப் இருந்தாதான் நாங்க சாப்பிடறதுக்கு தேவை, எல்லாம் சாப்பிட முடியாது. அவர் என்ன சொல்றது? எதுவுமே வந்தாரு ஜல்லிக்கட்டு பண்ண சொன்னாங்க. இது அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் அவங்க வேலையை அவங்க பார்க்க சொல்லுங்க. மாடு வெட்டவன் அவருன்னா அது உரிமை இருக்குது. அவர் உரிமையில சுத்தமா எங்களுக்கு ரத்தத்திலே ஊர் அந்த மாட்டுக்கறி. இப்ப நாங்க இங்க மாட்டுக்கறி சாப்பிடுறோம். அவன் டெல்லியில அவன் மாட்டுக்கறி சாப்பிடுவானா? பெரிய டாக்டர்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பீப் சாப்பிட்டா டீப் நோய் எல்லாம் போவோம்னு டாக்டர்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆஸ்மா போவோம், எல்லாம் போவோம். இப்போ அந்த தடை பண்ணா நம்ம டீப் நோய் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவோம்? அது பதில் என்ன பண்ணுவோம்? இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்? எங்க அம்மா இல்ல நாட்டுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த கசல அவர் கேக்குறாரா? முன்ன மாட்டுக்கறியை மட்டும் முன்ன நிறுத்துறாரு. என்னத்துக்கு அர்த்தாது சொல்லுங்க? தப்பு. இதாதான் பொழப்ப ஓடுது. இவன் சாப்பிடலன்னா நாங்க ஏன் சாப்பிடக்கூடாது? இவனு பிடிக்கலன்னா நீ மூக்குல துணி வச்சுன்னு போய் படுத்துக்கோ. அது நாங்க இல்லாதப்பட்டவங்க. நாங்க கிலோ 200 ரூபாய் பீப்பு. அது ஆட்டுக்கறி எப்படி எங்களால வாங்க முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய மட்டத்துல இருக்கிறவங்க பிராமின்ஸ் இன்னைக்கு அவங்களுக்கோசமே சில்லி பீப்பு, சிக்கன் பீப்புன்ட்டு பாஸ்போர்ட் எல்லாம் திறந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா நாங்க எங்க பாரம்பரியமா நாங்க தான் சாப்பிட்டு எங்களோட அடிப்படை உணவே அதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா, எங்களுக்கு மாட்டுக்கறியில தான் வியாபாரம். நாங்க சாப்பிடுறது கொள்றது எல்லாம் எங்களுக்கு நாங்க அந்த வியாபாரமா பண்றோங்க. அதுதான் எங்களுக்கு வியாபாரம். அதெல்லாம் போட்டாதான் எங்களுக்கு வியாபாரம் எல்லாம் ஆகும். அவங்களோட விருப்பங்க. அவருனா சொல்லி சாப்பிடக்கூடாதுன்ட்டு தடை பண்றது, அதை பண்றது, இதை பண்றது எதுக்கு? யார் தான் என்ன ஆகுது? அப்ப பாத்தீங்கன்னா ஆடு வெட்டுவானான்றாங்க, மாடு வெட்டும். அப்ப என்னதான் அதெல்லாம் எது தேவையில்லாத வேலை அவர் பண்றது? அவர் வேலையை அவர் பார்த்தானா ஒரு பிரச்சனை இல்லை. அது தப்புதான். அது ஏன்னா அதான் நல்ல நோய்களுக்கெல்லாம், இந்த டிபி நோய்கள்லாம் அது நல்லா ஆகுது. சரிதான். அதனால இப்ப வேணான்றதுனால தான் தடை பண்ணிட்டாங்க. பீஃப் சாப்பிடுறதுனால டிபி வராது, எந்த ஒரு அட்டாக் ஆகாது, உடம்புக்கு எனர்ஜி. எங்க பீப்ல எங்க பாரம்பரிய உணவு. அந்த காலத்துல இருந்து அதான் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். என் தாத்தா, முப்பாட்டன், முன்னோர்கள் எல்லாம் அதுதான். இப்போ மோடி இப்போ அது தடை போட்டா அது எதுவுமே செல்லாது. ஏன்னா அதோடைய பாலை நம்ம குடிக்கிறோம். அது கறி சாப்பிடுறதுல என்ன தப்பு? இவங்களா குடுக்குறாங்க. எல்லாத்துலயும் மொத்தம் மண்ணை போட்டாங்க. இதுக்கு அவருக்கு சம்மதமே கிடையாது. அவங்க வீடு எங்க கூட ஒண்ணா? காலங்காலமா சாப்பிடுறது மேடம். திடீர்னு சாப்பிட விடாது என்ன அர்த்தம் மேடம்? அவங்க இஷ்டம். அது சாப்பிடறவங்க சாப்பிட்டு தான் இருப்பாங்க. அது எப்படி சாப்பிட வேணாம்னு சொன்னா எப்படி? அது எங்களுக்கு எங்க வேலைக்கு நாங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா சாப்பிடக்கூடாது இருக்க முடியாது. ஏன்னா ஒரு உரிமை பறிக்கிற ஒரு மாநில உரிமை அவங்க பறிக்கிறது ரொம்ப தப்பு. அது இது எங்க முன்னோர்களே பீஃப் தான் ஊர்ல எல்லாம் மாடு அடிச்சு நாங்க சாப்பிடுவோம். அதனால அது தப்பே கிடையாது. தப்புதான். சில பேர் சாப்பிடுறவங்க அப்படி நிறுத்துவாங்க. சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. அது சில பேரோட விருப்பம். சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் அது இல்லாம இருக்க மாட்டாங்க. இப்ப நிறைய மருத்துவமே இப்ப அது சாப்பிடணும் அப்படின்றாங்க. இப்ப அப்படியேப்பட்டவங்க எல்லாம் நல்ல சில பேர் இந்த வீசிங் ப்ராப்ளமா சாப்பிட்டே ஆகணுன்றாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் அது கொஞ்சம் பிரச்சனை இல்லையா? தடை பண்ணலாம். சரிதாங்க. அது ஒரு தெய்வம் மாதிரி இருக்காது. அது ஒரு கும்பிடுவாங்க எல்லாருமே சாமியா. அது செய்யலாமா? தப்பு. அது செய்யக்கூடாது. ஏன்னா உலக அளவில் 2 வகையான உணவு பழக்கம் இருக்கு. ஒன்று சைவம், இன்னொன்று அசைவம். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் என்னன்னா சைவம், அசைவம், மாட்டுக்கறி சாப்பிடாத அசைவம் 3 கொள்கை இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா RSS மோகன் பகத் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் RSS கொள்கையை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரியார் இருக்க திராவிட பூமி. இதுல மாட்டுக்கறின்றது மனுஷனோட உணவு சார்ந்த அரசியலா இருக்குது. இது எப்போதுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதத்தை உணவு அரசியலா பாக்குறது ஒரே இடம் இங்கதான்.
அது இப்போ எங்கள் உடம்புலாம் அப்படி தான் ஹெல்த்தி ரொம்ப இதாகுது. அதை சாப்பிட்டு தான் நாங்கள் நல்லா தெம்பாக்குறோம். இது வெட்டாம நிறுத்திட்டா நல்லது தான். அது வெட்டி பழக்கப்படுத்தினாக்கா அவங்க துண்டுறவங்க கேட்க தான் செய்வாங்க. அது நமக்கு எப்போதுலேருந்து உணவு சின்ன வயசுலேருந்து சாப்பிடுறதுக்கா. ஃபுட்பால் ஆடும்போது கூட சூப்பு கறியில இருந்தாக்கா எடுத்து தராங்க. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாமே இந்த மாட்டுக்கறி சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ அவங்க வழியாக நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அதனால தப்பு கிடையாது, சாப்பிட்லாம். ஆட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ அது ரேட் ஜாஸ்தி, அது உடம்பு நல்லது இல்லை. அது வாங்கி பார்த்தா ஹையர் பீப்புள் தான் வாங்குவாங்க. 250 ரூபாய்க்கு அதுதான் கிடைக்கும். கறி சாப்பிடலாம், மாட்டுக்கறி. இந்த டிபி வியாதி இந்த மாதிரி எல்லா நோயெல்லாம் போவோம். எங்களுக்கு நாங்கள் அதான் சாப்பிடுவோம். அது இந்த தான் நாங்கள் 10 ரூபாய் நாங்கள் வியாபாரத்தில் சம்பாதிக்கிறோம். அது இல்லைனாக்கா எங்களுக்கு வியாபாரமாக ஆக மாட்டுது. கோழி கறி ஆட்டுக்கறிலாம் எங்களால் வாங்க முடியாது. இப்போ எவ்வளோ விலை இருந்தால் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு உடம்பு. ஏன்னாக்கா சிலருக்கு பீஃப் வந்து அடிப்படை காசு நோய்க்கு முக்கியத்துவம் வந்து பீஃப் சாப்பிட்டா தான் மெயின் மருந்து, ஒரு சைடு எஃபெக்ட் வராத மாதிரி அது கொடுக்குறாங்க. தவறுன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. அப்படி தடை பண்ணுறது தான் எல்லாத்தையும் தடை பண்ணலாம். எனக்கு வந்து சரிப்படல. ஏன்னா பீஃப் தான் நம்ம அப்பத்தில் காலை முழுவா சாப்பிட்டு இருக்கிறோம். ஏன்னா பீஃப் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா மட்டன் வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த கேட்டுக்கு நம்மளுக்கு சம்பாதனை இல்லை. காலகாலமாக இப்போ நான் பொறையாத முடியும் பீப் நான் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் தடை பண்ணினா அதில் என்ன அர்த்தங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. மாட்டுக்கறிங்கிறது எல்லாரும் சாப்பிடக்கூடியது, விருப்பப்படுறவங்க சாப்பிட போறாங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா? இது போனால் ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுருவோம் நாங்கள். அதுதான் தப்பு கிடையாது. ஆனா நாங்க அதே பழக்கம் எங்களுக்கு. நான் சின்னது நாங்க வந்து சாப்பிட்டு அதுலயே ஊறணுங்க. எங்களுக்கு அந்த கறி இல்லைன்னாக்கா எங்களுக்கு சோறே இறங்காது. நாங்கள் விரும்பி அதான் சாப்பிடுவோம். அதில் என்ன இருக்குது, நோக்கு எதுவுமே கிடையாது. பரம்பரையாக நாங்கள் பீப் சாப்பிட்றவங்க தான். பீப் சாப்பிடக்கூடாது, இது யாருமே தடை பண்ணக்கூடாதுங்க. மாட்டு இறைச்சிகள் ஏற்றுமதி செய்யறதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரேசில் இருக்கு, செகண்ட் வந்து இந்தியா இருக்கு. அது என்ன பண்றாங்கன்னா இந்த அதான் இந்தியாவுக்குள்ள இருக்கிற சிறு வியாபாரிகள்லாம் அழிச்சிட்டு அந்த மாட்டுக்கறியை வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணி இவங்க லாபம் அடைகிறாங்க. அந்த லாபம் அந்த ஏற்றுமதி செய்யற நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆளுங்க யாருன்னு கேட்டா பிராமணர் ஒருத்தர் வந்திருக்காங்க, பேர் சரியா ஞாபகம் இல்லை. எல்லாம் வந்து RSS BJP கூட லிங்க்ல இருக்கிறவங்க. தடையை மீறி நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடுவீங்களா? நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் மேடம். நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன். நாங்கள் பிபி இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்போதான் சாப்பாடு இறங்கும். சாப்பிடுவோம். கண்டிப்பாக சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சாப்பிட மாட்டோம். சாப்பிட மாட்டோம். சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவோங்க. சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆமா சாப்பிட்றேன். கண்டிப்பா நான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். நான் சாப்பிடுவேங்க. சாப்பிடுவோம். சாப்பிடுவேங்க. சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம் மேடம். சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் மேடம். சாப்பிடுவேன் மேடம். சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் சாப்பிடுவோம். அது இல்லாத இருக்க மாட்டோம். பீப் சாப்பிடுவோம் மேடம். சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம் மேடம். சாப்பிடுவோம் மேடம். பீப் சாப்பிடுவோம் மேடம். சாப்பிடுவோங்க. சாப்பிடுவோம். சாப்பிடுவேன் மேடம். சாப்பிடுவோம். கண்டிப்பா சாப்பிடுவோம். ஆமா, நாங்க சாப்பிடுவோங்க. கண்டிப்பா சாப்பிடுவோம். கம்பல்சரி சாப்பிடுவோம். நான் சாப்பிட மாட்டேன் மேடம். சாப்பிடுவேன். பிறந்தது வந்து பீஃப் தாங்க. நாங்க பீப் சாப்பிடுவோம். ஆமாம், நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். அதுதான் நாங்கள் பிறந்ததுலேருந்து அதுதான் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். நாங்கள் பிறந்து வரதுனாலே பீப் தான் சாப்பிடுவோம். கண்டிப்பா சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் பீப் சாப்பிடுவோங்க.